வணக்கம் நேயர்களே. இன்றைய நாளிலும் கூட இலங்கை இதழியல் கல்லூரியின் சார்பாக வெளிச்சம் நிகழ்ச்சியிலும் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இலங்கையின் நீதித்துறை முகம் கொடுக்கின்ற அழுத்தம் அல்லது சவால் என்கின்ற அந்த கருத்தை வைத்துதான் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட எங்களோட நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக தெஹிவலை கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சபை போதகர் அருட்தந்தை சக்திவேல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு கூட இந்த நாளிலே நாங்கள் இந்த தலைப்பினூடாக நாங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம் அருட்தந்தை சக்திவேல் அவர்களே. அவர்களே, இன்றைய நாளிலே தலைப்பானது இலங்கை நீதித்துறை முகம் கொடுக்கின்ற சவால் அல்லது அழுத்தம். குறிப்பாக இந்த தலைப்பை எடுத்த பொழுது குருவானவரை நான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம், நீங்கள் ஒரு சபை போதகராக இருந்தாலும் கூட சமூக நீதி, மனித உரிமைகள், இந்த நீதித்துறை கீழ் வருகின்ற மிக அடிப்படை காரியங்களே நீங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இலங்கையிலே காணாமலாக்கப்பட்டோர் சங்கம், அதே போல அரசியல் கைதிகள் சம்பந்தமாக, அண்மையில் இடம்பெற்ற போராட்டம் சம்பந்தமாக தொடர்ந்து குரல் அற்றவர்களுக்கான குரலை நீங்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த வகையில் தற்பொழுது இலங்கை நீதித்துறை முகம் கொடுக்கின்ற அழுத்தம் சவால்களிலும் மத்தியிலே நீங்கள் சமூகத்திற்காக கொடுக்கின்ற குரல் இவ்வாறாக அமைகிறது. நீதிக்காக குரல் எழுப்புவது என்பது சமயம் சார்ந்த ஒரு விடயமாகத்தான் என்றால், கடவுள் நீதியின் வடிவானவர் என்பதுதான் எங்களுடைய திருமறை காட்டுகின்ற கடவுள் வடிவமாக இருக்கின்றது. எனவே திருமறையிலே தீர்க்கர்கள் நீதிக்காக கொடுத்திருக்கின்றனர். இயேசு கூறுகின்றார், முதலாவது நீதியை தடுக்க, இறையாசை தடுக்க என்பதுதான் இயேசுடைய அழைப்பாக இருக்கிறது. எனவே நீதிக்கு குரல் கொடுக்காத ஒரு சமய தலைவர் இருக்க முடியாது. அதே போன்று நீதிக்காக இயேசு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். நீதிக்காக குரல் கொடுத்ததன் காரணமாகவே இயேசு கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை கடவுளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதன் அடையாளமாகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். எனவே நீதியை எவராலும் கொலை செய்ய முடியாது. எனவே அந்த வகையிலே நீதிக்காக குரல் கொடுப்பது என்பது கடவுளுடைய பணி. நன்றி அருட்தந்தை அவர்களே. நான் நினைக்கின்றேன், எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சமய நீதி சம்பந்தமாக பிரதான அடிப்படை எல்லா சமயங்களிலும் அதை தான் கூறுகின்றது. அது நீங்கள் ஒரு சபை போதகராக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு சேவையை வழங்குவதையிட்டு நாங்கள் இதழியல் கல்லூரி சார்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அருட்தந்தை அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, நான் ஆரம்பத்தில் என்னுடைய தலைப்பானது நீதித்துறை முகம் கொடுக்கின்ற அழுத்தம் இலங்கையில். அண்மையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா அவர்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாடு சென்றிருக்கிறார். இந்த சம்பவமானது இலங்கை நீதித்துறையிலே மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்ததோடு கூட சர்வதேச அளவிலே இலங்கையின் நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் கூட அவர் உண்மையிலே உயிர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் வெளிநாடு சென்றார் என்று சொல்லி அவருடைய நீதித்தரப்பு வாதிட்டாலும் கூட அதற்கு இலங்கை அரசு சார்பான அமைப்புகள் இன்னும் சொல்லுகின்றன, இல்லை அவருடைய தனிப்பட்ட ஒரு பயணமாகத்தான் அமைகின்றது, இது நீதித்துறை அவருக்கு விதமான அழுத்தமும் கொடுக்கவில்லை என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அருட்தந்தை அவர்களே, உங்களுடைய கருத்தை எவ்வாறாக அமைகிறது இந்த விடயத்தில்? இலங்கையில் நீதித்துறை என்பது அச்சுறுத்தலுக்கு உட்பட்டது. இது முதலாவது முறையாக வரலாற்றிலே மிக நீண்ட காலமாக நீதித்துறை என்பது அரசியல் ரீதியான, கட்சி ரீதியான, அதிகார ரீதியான அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு வந்திருக்கின்றது என்பது வரலாற்று ரீதியாக பதியப்பட்டிருக்கின்றது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் கூட ஜெயலலிதா காலத்திலே இத்தகைய அச்சுறுத்தல் இருந்திருக்கின்றது. எனவே நீதித்துறைக்குள் அரசியல் புகுந்து நீதித்துறையை அச்சுறுத்தியது மட்டுமல்ல, அநீதியை ஆட்சி செய்ய வைத்திருக்கின்றார். அது ஒரு கட்டம். அதே போன்று மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலும் இதனை நாம் காணலாம். எப்போதும் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்பது அரச பயங்கரவாதத்தை
நியாயப்படுத்துகின்ற ஒரு அரசாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே இந்த அரச பயங்கரவாதம் என்பது மக்களுக்கு எதிரான ஒன்று. எனவே தான் செய்த மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நியாயப்படுத்துகின்ற தன்மையிலே அவர்கள் நீதித்துறையும் கவனம் கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், இந்த பல்வேறு உதாரணங்களை காட்ட முடியும். அந்த உதாரணங்களிலே தற்போது நிகழ்ந்திருப்பது சர்வராஜா சம்பந்தப்பட்ட விடயம். இந்த சர்வராஜா என்பவர் முதலாவது அவர் நீதிபதி என்பதற்கு அப்பால் அவர் தமிழ் நீதிபதியாக இருக்கிறார். அவர் வழங்கிய நீதி தீர்ப்பு என்பது வடகிழக்கு மக்களுடைய அரசியல் தொடர்புடைய நீதி தீர்ப்பு. எனவே அந்த குருந்தூர் மலை சம்பந்தமாக அவர் கொடுத்த நீதி தீர்ப்பினை தெற்கின் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பயங்கரவாத அரசுக்கு அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே பயங்கரவாத அரசினுடைய கையாட்களாக கைக்கூலிகளாக செயல்படுகின்ற நீதித்துறையும் கூட இதை தடையிட்டு ஒரு இனவாத சிந்தனையிலே அவர்கள் இந்த நீதியை தமக்கு ஏற்ற விதமாக வளைக்க முயற்சிக்கின்ற பயணத்தால் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். எனவே அந்த சர்வராஜாவுக்கு ஏற்பட்டது தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு, தமிழுடைய அரசியலுக்கு எதிரான ஒரு செயல்பாடு. எனவே இந்த இதனை மறைக்க வேண்டிய தேவை